இந்தியாவில் 40 விழுக்காட்டினர் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலையில பாஜக ஆட்சி 2014 வந்ததிலிருந்து விவசாயத்தை கைப்பற்றி விவசாயிகளை வெளியேற்றி கார்ப்பரேட்டுகள் கையில விவசாயத்தை ஒப்படைப்பது, அதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள் கூட விவசாயிகள் விரோத வேளாண் சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 3 லட்சம் கோடியை விவசாயிகள் இழந்து வருகின்றனர். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பைசா 3 லட்சம் கோடி இந்தியா முழுக்க இழக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 5 லட்சம் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு துணை நிற்கும் அதிமுக கூட்டணியை புறக்கணித்து திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு எஸ்கேஎம் என்கின்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணி வேண்டுகோள் விடுக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். டில்லியிலே 2021 ஆண்டுகளில் கொரோனா காலத்தின் போது மோடி கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய சம்யுக்த கிசான் மோர்ச்சா, தமிழில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்று அழைக்கிறோம். அந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணியோட தமிழ்நாடு மாநில குழு கூடி இந்த தேர்தலில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறது. அதன்படி நாங்கள் முக்கியமாக நாங்கள் எடுத்திருக்க நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக இதனுடைய முக்கியமான குறிப்புகளை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதாவது, இந்தியாவில் 40 விழுக்காட்டினர் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலையில பாஜக ஆட்சி 2014 வந்ததிலிருந்து விவசாயத்தை கைப்பற்றி விவசாயிகளை வெளியேற்றி கார்ப்பரேட்டுகள் கையில விவசாயத்தை ஒப்படைப்பது, அதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள் கூட விவசாயிகள் விரோத வேளாண் சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ அது தொடர்ந்து இன்னும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை. அதனால நாங்க இப்ப என்ன சொல்லிடுறோம் சொன்னா, பாஜகவை அம்பலப்படுத்தி தோற்கடிக்க வேண்டும். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளை தொடர்ந்து அமல்படுத்தி வரும் பாஜக, அதற்கு துணை நிற்கும் அதிமுக கூட்டணியை புறக்கணித்து திமுக, விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு எஸ்கேஎம் என்கின்ற ஐக்கிய விவசாயிகள் முன்னணி வேண்டுகோள் விடுக்கிறது. அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். அப்புறம் இதுல முக்கியமா என்ன அம்சங்களை நாங்க சொல்றோம்னு சொன்னால், வேற்றுமையில ஒற்றுமையை காணக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடு. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல்வேறு இனங்களும் மொழிகளும் உள்ள ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டாக இந்தியாவாக இருக்கிறது. இங்க எல்லாவற்றையும், எல்லா வேறுபாடுகள் சொன்னா ஒவ்வொரு இனத்திற்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஒவ்வொரு பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மொழிகள், இவற்றையெல்லாம் அழித்துவிட்டு ஒன்றாக கொண்டு வரக்கூடிய இந்த RSSின் திட்டம் என்பது இது அம்பலப்படுத்த வேண்டும் முக்கியமாக என்று விவசாயிகளுடைய அணி கருதுகிறது. இந்தியா முழுக்க 500 விவசாயிகள் சங்கம் இருக்கின்றன. அந்த வகையில இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய விவசாய கூட்டமைப்பாக இருக்கிறது. C2+50 என்பது எங்களுடைய முக்கியமான முதுகெலும்பான கோரிக்கை. சுவாமிநாதன் கமிட்டியில் சொல்லப்பட்டுள்ள C2+50, அதாவது என்ன செலவாகிறதோ, ஒரு தானியத்தையோ ஒரு பொருளையோ உற்பத்தி செய்வதற்கு என்ன செலவாகிறதோ அதுக்கும் மேலும் 50 விழுக்காடு வைத்து
அந்த வகையில் அந்த பொருளை அதற்கான அந்த குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டால் விவசாயிகள் ஓரளவிற்கு அவர்கள் பலன் பெறுவார்கள் அப்படிங்கிறது. இந்த C2+50 நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த மோடி அந்த போராட்டத்தை, டெல்லி போராட்டத்தை நாங்கள் திரும்ப பெறும் பொழுது அதற்கான ஆவண செய்வோம் என்று சொன்னார். அதற்கான கூட்டங்கள் போட்டு என்ன, ஆனா இதுவரைக்கும் எதுவும் செய்யல. குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய சட்டம் கொண்டு வரல. எங்களுடைய கோரிக்கையையும் ஏற்க இந்த அரசு மறுத்து வருகிறது. இதன் விளைவாக இதனால என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டுக்கு 3 லட்சம் கோடியை விவசாயிகள் இழந்து வருகின்றனர். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய பைசா 3 லட்சம் கோடி இந்தியா முழுக்க இழக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 5 லட்சம் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் 12 ஆண்டுகள்ல. இதுபோல வேற எந்த ஒரு தொழில் செய்கிறவர்களோ முதலாளிகளோ வேற யாரும் இந்த அளவிற்கு தற்கொலையில் ஈடுபட்டதில்லை. அதுபோல கார்ப்பரேட்டுகளினுடைய வேட்டைக்காடாக இந்தியாவை திறந்து விடுவதற்கு இந்த பாஜக அரசு முயற்சி செய்கிறது. இதாவது விவசாயிகளினுடைய வருவாயை ரெட்டிப்பாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக எல்லாத்தையும் திறந்து விடுறாங்க. சமீப காலத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா சுதந்திர வர்த்தக ஒப்பம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து, அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் பால் பொருள்கள், பருத்தி, மக்காச்சோளம் போன்ற பொருள்களை ஒரு பைசா கூட வரி இல்லாம அங்கிருந்து இறக்குமதி செய்வதன் மூலமாக அந்த நாட்டு கார்ப்பரேட் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பதற்கும், அங்க கார்ப்பரேட் விவசாயி இருக்கான். உதாரணமா அமெரிக்கால பாத்தீங்கன்னா 18 லட்சம் பேர் தான் விவசாயி இருக்கான், கார்ப்பரேட் விவசாயி. இந்தியால கிட்டத்தட்ட 40% பேர்கள் இன்றைக்கு விவசாயிகள், விவசாய குடும்பங்கள் இருக்கும் பொழுது அதை நம்பிதான் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வாழ வேண்டும். எனவே இவர்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை நிலைமையை, வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடிய வகையில் அங்கிருந்து அவன் கொண்டு இங்க குவிச்சான்னு சொன்னா இங்க யார் வாங்குவா? எனவே இவர்கள் மேலும் பெரிய அழிவை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்திய வேளாண் சந்தையை பன்னாட்டு நிறுவனங்களில் வேட்டைக்காடாக மாற்றும் செயல்பாட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுபோல பாத்தீங்கன்னா புதிய விதை சட்டம்னு ஒரு சட்டத்தை இன்றைக்கு இந்திய விதைச்சந்தை முழுவதும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர போறாங்க. புதிய விதை சட்டம் நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வயல்ல என்ன போட்டிருக்கோமோ அல்லது பக்கத்து வயல்ல என்ன போட்டிருக்கோமோ, என்ன அடுத்த பூவுன்னா அடுத்த தடவை நம்ம விவசாயம் பண்ணும்போது என்ன செய்ய போறோமோ அதை நாத்து நடுறதுக்காக நம்ம போட்டு வச்சிருப்பாங்க, விதைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படியாக நாம் நம்ம கிராமத்துல விதைக்காக சேர்த்து வச்சதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. நாம நம்ம வீட்டுல மட்டும்தான் போட்டுக்கிடலாம். வேற ஒரு கிராமத்துல, பக்கத்து கிராமத்துல இங்க சம்பா இருந்ததுன்னா, அங்க பொன்னி இருந்ததுன்னா அங்க வாங்கக்கூடாது. அப்படிங்கிற அப்படி வாங்கினால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று புதிய விதை சட்டத்தை போட்டிருக்கு. இதனால் யாருக்கு லாபம்னா, பன்னாட்டு மூலதனங்கள் இருக்க மானசன்டோ போன்ற இந்த பல்வேறு நிறுவனங்கள் எல்லாம் அவர்களுக்கு இன்னும் 5 நிறுவனங்கள் இருக்கு, அவர்களுக்கு தான் அவர்கள் கண்ட்ரோல்ல போயிடும். அதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னால், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்த நாட்டுல கொண்டு வருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இங்க உள்ளுக்கு வந்தது என்று சொன்னால் அது சரியான பரிசோதனை செய்யப்படாமல் இங்கு மக்களுக்கு பல்வேறு விதமான, அதாவது அந்த டிஸ்டார்ஷன், நம்முடைய மரபணு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் வேறொரு மரபணு, செடியினுடைய மரபணுவை மாற்றி, இயற்கையை மாற்றி அந்த விதையை, உதாரணத்திற்கு கொட்டை இல்லாத திராட்சை, கொட்டை இல்லாத பப்பாளி, இது போன்ற விஷயங்களை கொண்டு வருவதால் அவன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தண்ணி அதிகப்படியா தண்ணி தேவையில்லை, வறட்சியை தாங்கும் மற்றும் பூச்சிகளை தாங்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வந்தது என்று சொன்னால் இதை உண்ணக்கூடிய இந்த மனிதர்கள், இயற்கையினுடைய படைப்பாக உள்ள இந்த மனிதர்களுடைய மரபணுவிலும் மாற்றம் ஏற்பட்டு டிஸ்டார்டட் சில்ட்ரன், அதாவது நம்முடைய எதிர்கால குழந்தைகள் எல்லாம் பல்வேறு விதமான கைகளும் கால்களும் வெவ்வேறு விதத்திலே, அல்லது இங்க மூக்கு இங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கிற மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று விஞ்ஞானிகள் மறுக்கவில்லை.
அதுதான் முக்கியம். இவங்க எங்க நீங்க நிரூபி அப்படிம்பாங்க. ஆனால் இப்படிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால நாம என்ன சொல்றோம், மரபணு மாற்ற விதைகளை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது டெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு 2 நெல் விதைகளை, சரோஜா, பூசா என்று சொல்லக்கூடிய 2 மரபணு திருத்திய விதைகள்னு சொல்றாங்க. மரபணு மாற்றம் இல்ல, திருத்திய விதைகளை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இவையும் அடிப்படையிலே மரபணு மாற்ற விதைகள் தான். எனவே இந்த நெல்லையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. பொதுமக்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. இவற்றை நாம் வாங்கி உண்ணும் பொழுது நம்முடைய எதிர்காலம், நம் கண் முன்னாலேயே நம்முடைய சந்ததியர் பாதிக்கப்படுவார்கள். எனவே இவற்றிற்கு எதிராக இவற்றை கொண்டு வருகின்ற இந்த பாஜக அரசு, அதனோடு இருக்கின்ற கூட்டணி தமிழ்நாட்டிலே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். அதுபோல இலவச மின்சாரம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு 5 மாநிலங்களில் அது பல்வேறு சலுகைகளோடு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை நீக்குவதற்கேற்ற வகையில அதையும் தனியார் கையில கொடுக்கப்பட வேண்டியதற்கு வகையிலே ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நிலைக்குழுவின் முன்னால் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த மோசமான விஷயங்களை கொண்டு வருவதால் நாங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, சம்யுக்த கிசான் மோர்ச்சா இந்த நாம் முடிவெடுத்திருக்கிறது. மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் மற்றும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்திட வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கேட்டுக்கொள்கிறது என்று எங்களுடைய மாநில செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய விவசாய சங்கங்கள் இந்த வகையிலே இந்த முடிவை மேற்கொள்வார்கள் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களும் இந்த ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.